For example, I have been watching TV for a long time. நான் நீண்ட நேரமாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்றேன். He has been discussing it since yesterday. அவன் நேற்று முதல் அதை விவாதித்துக் கொண்டிருக்கின்றான். They have been teaching in a school for 2 years. அவர்கள் 2 ஆண்டுகளாக ஓர் பள்ளியில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். It has been raining since yesterday. நேற்று முதல் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. ராதா has been working abroad for many years. ராதா பல வருடங்களாக அயல் நாட்டில் வேலை செய்கின்றாள். He has been helping me for many days. பல நாட்களாக அவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். She has been reading a novel since morning. காலை முதல் அவள் ஒரு நாவல் படித்து கொண்டிருக்கின்றாள். சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகவும் சிச்சுவேஷனுக்கு இங்கே ப்ரெசன்ட் டென்ஸும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூ டென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஐ யூஷுவலி கம் ஹியர், இது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் மை ஹஸ்பண்ட் ஹாஸ்ன்ட் கம் ஹியர் எட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். He has been working abroad for the last 2 years. நான் வழக்கமாக இங்கு வருவதுண்டு, ஆனால் என் கணவர் இதுவரை இங்கு வந்ததில்லை. அவர் கடந்த 2 வருடங்களாக அயல்நாட்டில் வேலை செய்கின்றார். ராஜு ஹாஸ் பின் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் சின்ஸ் எஸ்டர்டே. ராஜு நேற்று முதல் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் திஸ் மார்னிங். எவ்ரிடே ஐ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 hour இன் த பஸ் ஸ்டாப். இதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இந்த சென்டென்ஸ் ஆனது பயன்படுத்தலாம். நான் இங்கு பேருந்துக்காக காத்து நிற்கின்றேன், அதாவது ப்ரெசன்ட் கன்டினியூ டென்ஸ். இன்று காலை முதல் இங்கு காத்து நின்று கொண்டிருக்கின்றேன், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூ டென்ஸ். 1 மணி நேரமாவது பேருந்து நிலைத்து நிற்கின்றேன், அதாவது சிம்பிள் பாஸ்ட். இங்கே 3 டென்ஸ் ஆனது சந்தர்ப்பத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் இட் and share it. Good evening to everyone. Today I am going to teach you present perfect continuous tense. பூரண தொடர் நிகழ்காலம். The present perfect continuous tense is used to refer to an action which began at some time in the past and is still continuing. The action referred to here is at progress for a long period or time. This tense form can be used to refer to an action that took place for a long and came to an end, leaving the result of the action still existing in the present.